ஆரம்பிச்சல்லகிட்டீங்களா? ஸோ உங்களுக்கு அது புது எபிசோட் ஒன் ஷாட் ஜேகே ஒன் ஷாட் எபிசோட் புது எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் சொன்னன்ற கதையில் இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்க காஃபி ஷாப்பில் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதை விடுங்கடா, ஜேகே மட்டும் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். நம்மளாம் இவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட நல்லா பேசுவானே, இவனுக்கு என்னடா ஆச்சு ஜின்னு? இங்கே என்னடா தெரியும்? என்கிட்ட வந்து கேட்குற ஜிம்மின்னு எனக்கே தெரியாது, நீ ஏன்ட்டு கேட்குறியா? அது ஒரு ரைட்டு தான். ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே ரொம்ப கோவத்தில் இரிட்டேட்டில் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகேயோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. ஸோ அது வேற யாரும் இல்லை, ஸோ ஜேகேயோட அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. ஜேகேவும் கடுப்பில் வந்து, டேய் இருங்கடா நான் கால் பேசிட்டு வந்துடுறேன். ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு ஓரமாக போயிட்டு ஸோ கால் அட்டன் பண்ணி ஸோ அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ சொல்லுங்கம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பி வர ஜேகே. வீட்டுக்கெல்லாம் என்னால் கிளம்பி வர முடியாதும்மா, ப்ளீஸ்ப்பா என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, நான் ஃபோனை வைக்கிறேன். ஏகேப்பா ஏன்ப்பா இப்படி அடம் பிடிக்கிற? மேரேஜ் தானேப்பா உன்னை பண்ண சொல்கிறோம், வேற ஏதாவது பண்ண சொன்னோம்மா? ஏன்ப்பா இப்படி அடம் பிடிக்கிற? ஒத்துக்கோப்பா, எல்லாத்துக்கு தான் ஜேகே சொல்கிறோம், அம்மாவும் அப்பாவும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ? அம்மா ப்ளீஸ்மா, அட்வைஸ் பண்ணாதீங்க, எனக்கு அட்வைஸ் பண்ண சுத்தமாக பிடிக்காதும்மா, ப்ளீஸ்மா தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க? ஃபோனை வைக்கிறேம்மா நான், இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்க, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறான். ஃப்ரெண்ட்ஸோடு வந்து திரும்ப வந்து ஜாயின் பண்ணி உட்காந்துருக்கான். அவ்வளோ டென்ஷனோடு உட்காந்துருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இவன் நோட் பண்ணிடுறாங்க கோவமாக இருக்கான் அப்படின்ட்டு. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாருமே கேட்குறாங்க அவன்கிட்ட, மச்சான் ஜேகே என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ கோவமாக உட்காந்துருக்க? காலையில் வந்ததுலேருந்து உருன்னு தாண்டா நீ உட்காந்துருக்க, என்னடா உனக்கு பிரச்சனை? ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸு ஜேகேட்ட கேட்டோன்னே ஸோ ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு ஸோ அவன் மட்டும் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறான் திரும்பவும் கோவத்தில். என்னடா அவன் இப்படி இருக்கான், சரி ஓகே அப்படின்னு அவங்களும் கண்டுக்காமல் அவங்க வாட்டுக்கு அவங்க பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி ஃபோன் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் கால் வருது. ஸோ ஜேகேயோட அப்பா தான் கால் பண்ணுறாங்க. ஸோ ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. ஜேகே அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, டேய் இருங்கடா நான் பேசிட்டு வந்துடுறேன், ஒரு கால் வருது நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவே ரொம்ப ரூடாகவே சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போயிடறான். ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் டவுட் ஆகிடுது, ஜேகே ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே தான். ஸோ அப்படியே ஓரமாக போயிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ, என்ன தான் வேணும் உங்களுக்கு? டேய் என்ன அம்மா அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ என்ன திமுறாட்டம் பண்ணிகிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அவனை எதுக்கு நீ இப்படி கட்டாயப்படுத்துறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? நான் தான் சொல்கிறேன்ல அவ்வளோ தூரம். ஓகே இங்கே பாரு, உன் நல்லதுக்கு தான் நாங்கள் ரெண்டு பேருமே சொல்லிகிட்டு இருக்கோம், ஒழுங்காக மேரேஜ் பண்ணிக்கோ, ஒழுங்காக இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பி வர, வீட்டுக்கு இல்லைன்னு நினச்சிக்கோ. என்னை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, வந்து தொலைக்கிறேன் போதுமா, வைக்கிறேன் நான் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவே அவங்க அப்பா கிட்ட பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிட்டு திரும்ப வந்து டென்ஷனாக வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணி உட்காந்துருக்கான். ரொம்ப கோவமாக உட்காந்துருக்கான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜோக்கிட்ட கேட்குறாங்க திரும்பவும், ஜேகே உனக்கு என்னடா ஆச்சு? வர கால் பேசுகிற, அப்புறம் டென்ஷனாக வந்து உட்கார, திரும்பவும் கால் பேச போனேன், இப்போ டென்ஷனாக வந்து உட்காந்துருக்கேன், என்னடா உனக்கு பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் சொல்கிறா. ஜேகேட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட கேட்டோன்னா ஸோ ஜேகே அவனோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு உலகத்தில் இருக்குன்னு கடுப்பு மேலே இரிட்டேட் ஆகுது எனக்கு, ரொம்ப கோவமாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜேகேவை பார்த்துட்டு, டேய் மச்சான் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என்னடா உனக்கு பிரச்சனை, அதை சொல்கிறா. எனக்கு என்ன பிரச்சனைன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னை மேரேஜ் பண்ணுன்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க என் ஃபேமிலி, போதுமா? ஜேகே ரொம்ப கோவமாக இந்த மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸை இப்போ தான் புரியுது ஜேகே எதுக்கு இவ்வளோ இரிட்டேட்டில் இருந்திருக்கான்ட்டு. என்ன மச்சா சொல்கிற, மேரேஜா உனக்கா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே, ஆமாம் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த பொண்ணை, எனக்கு விருப்பமே இல்லைன்னு அவ்வளோ தூரம் சொல்கிறேன் என் ஃபேமிலி கிட்ட, எங்கள் அம்மா அப்பா கிட்ட, ஆனால் என்னை கட்டாயப்படுத்தி என்னை மேரேஜ் பண்ணு உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி என்னை சாவடிக்கிறாங்க என் ஃபேமிலி. என்னை வீட்டுக்கு வேற கூப்பிடுறாங்க, காண்டு மயிராக இருக்குது. உனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ சொல்கிற, அப்போ டேரெக்டாக போய் சொல்லிட வேண்டியதான் அம்மா அப்பா கிட்ட. ஒத்தா நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன்டா, அவங்க கேட்குற மாதிரி தெரில,
என்னை அந்த குழிக்குள்ளே தள்ளி விடணும்னு நினைக்கிறாங்க. மேரேஜ் பண்ணி நான் என்னடா பண்ணுறது? எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை, நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அந்த பொண்ணு அப்படின்ட்டு சொல்கிறேன். ஆனால் நீ மேரேஜ் பண்ணாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கே அட்வைஸ் பண்ணி என்னை சாவடிக்கிறாங்கடா. ரொம்ப கோவத்தில் அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே ரொம்ப கோவத்தில் பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜேகே நீ ஃபீல் பண்ணாத, விடு பார்த்துக்கலாம், இன்னும் விடு பார்த்துக்கலாம். எனக்கு அப்படியே காண்டு மேலாகுது. அப்படியே வர்ற கோவத்துக்கு டென்ஷன் ஆகாத மச்சான், கூல் மச்சான். மச்சான் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிய, அந்த பொண்ணு சீக்கிரட் என்னடா ஆச்சு? ஒத்தா அவ்வளோதான் நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் அவ்வளோ மேரேஜ் பண்ணிட்டு நிறைய கனவு வச்சுருக்கேன். அம்மா அப்பா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வேற எவ்வளோக்கும் என்னை மேரேஜ் பண்ணி கொடுக்கணுன்ட்டு ஒரே முடிவில் ரொம்பவே செட்டாக இருக்காங்க. ஜெமினா இப்போ நீ என்ன சொன்ன? என் ஆளை பற்றி தானே பேசின? ஆமாம், உன் ஆளை பற்றி தான் பேசினேன். ஏன்டா? இல்லை ஜெமினா, இந்த மேரேஜை வலுக்கட்டாயமாக என்னை மேரேஜ் பண்ண வைக்கிறாங்கல்ல, இந்த மேரேஜை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்தியே ஆகணும்டா. பிளான் கூட யோசிச்சிட்டேன். என்ன பிளான் மச்சான்? பொண்ணு சீரியஸாக லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், அவளை தான் நான் லவ் பண்ணுறேன் சொல்லி எல்லா விஷயத்தையும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்ல போகிறேன்டா. அப்போ இந்த மேரேஜ் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். என்ன மச்சான் சொல்கிறேன்? இந்த பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறியா மச்சான்? எவ்வளவு மாரி எனக்கே தெரியுது, ஆனால் இந்த கண்டிப்பாக இந்த பிளான் சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மச்சான் ஏதோ சொல்கிற, சரி அடுத்து நீ பண்ணு. இப்போவே வீட்டுக்கு போகிறேன், பேசுகிறேன், பிளானை சக்ஸஸ் ஆக்கி காட்டுறேன், இந்த மேரேஜை கேன்சல் பண்ணி. ரொம்ப ரேடாக அந்த மாதிரி பிளானை சக்ஸஸாக பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப விருத்தனமாக பேசி முடிச்சுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து, நீங்களாம் என் வீட்டுக்கு வரீங்களா இல்லையா? மச்சான் கண்டிப்பாக வரேன் மச்சான், வரேன் மச்சான். என்ன மச்சான் இப்படி கேட்டுப்பட்ட? முன்னாடி நடந்து போங்க, நான் பில் பே பண்ணிட்டு பின்னாடி வந்துடுறேன் நடந்து. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி சொன்னானே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முன்னாடி நடந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம ஜேகே பில் பே பண்ண போயிடுறான். ஸோ அப்படியே பே பண்ணிக்கிட்டு இருக்கான். பே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே திரும்புகிறான். நம்ம ஷாப்பில் நின்றுட்டு இருக்கான். ஸோ நீங்கள் காஃபி ஷாப் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ ஜேகே வச்சக்கண்ணு இருக்காமல் அவங்க தான் பார்த்துட்டு இருக்கான். இங்கே என்ன பண்ணுறா காஃபி ஷாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ சைடில் ஃப்ரெண்ட்ஸு தான் வெளியே இருந்து கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஜேகே மச்சான் அப்படின்ட்டு. ஸோ ஜேகே கொஞ்ச நேரத்தில் இடையில் வந்துட்டு, இவங்க வேற தொலை பண்ணுறீங்க, ஒத்தா யாரும் சைட் அடிக்க விட மாட்டேன். சரி நான் அப்புறமா கணிச்சிக்கலாம், ஜேகேவும் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஸோ காஃபி ஷாப் விட்டு வெளியே வந்துடுறான். ஸோ வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸை தான் பிடிச்ச பையனமாக திட்டி விட்டுட்டு வந்து தொலைங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பைக் எடுத்துகிட்டு விருன்னு போயிடுறான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பின்னாடியே ஜேகே பின்னாடியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நேரம் ட்ராவல் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிடுறான். வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. ஏமாப்பா அப்படியே ஜேகே தான் பார்க்குறாங்க. அப்பா வீட்டுக்கு வந்துட்டியா? எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது? எனக்காக எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வெயிட் பண்ண சொன்னேன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு என்ன சொல்கிறீங்களா? அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே அவங்க அப்பா இதை பார்த்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே அம்மா கிட்ட ஒழுங்கு மரியாதை கொடுத்து பேசு, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணி கால் பண்ணி என்னை வர சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல வரமாட்டேன்ட்டு. ஜேகேப்பா கோவப்படாதப்பா, சரிப்பா அதான் வந்துட்டல, பாருப்பா அம்மா சொல்கிறத அது கேளுப்பா, அப்பா சொல்கிறத கூட நீ கேட்க வேணாம், அம்மா சொல்கிறத கூட நீ கேட்க மாட்டியா? நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டேம்மா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, ஏம்மா நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்க? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு வயசும் போயிட்டு இருக்கு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? ப்ளீஸ்மா அட்வைஸ் பண்ணாதீங்கம்மா, ஏம்மா என்னை இப்படி சாவடிக்கிறீங்க? நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க அம்மா அப்பா. என்ன விஷயம்ப்பா? என்னடா விஷயம்? ஜேகேபோ அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாமே சொல்கிறான். நல்லா கேட்டுக்கோங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், லவ் பண்ண பொண்ணை மட்டும் தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், வேறு எவ்வளவுமே நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், இதுதான் என்னோட விருப்பம். அப்புறமா நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தி இது பண்ணீங்கன்னா நான் என்ன லெவலுக்கு போவேன்னு எனக்கே தெரியாது, புரிஞ்சதா அம்மா அப்பா? ஜேகே இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறான். ஸோ ஜேகே அம்மா அப்பா இதை கேட்டோன்னா செம ஷக்காயிடுறாங்க. என்னப்பா சொல்கிற ஜேகேப்பா, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? தான் 2 பேர்த்தையும் சொன்னேன்ல அம்மா அப்பா, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறா, அவளை தான் மேரேஜ் பண்ணிட்டு வாழ்க்கையும் வாழுவேன்னு ஒரே முடிவில் தான் நான் இருக்கேன். ஜேகே நம்ம வீட்டுக்கு லவ் எல்லாம் செட் ஆகாது ஜேகே,
நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பேசிகிட்ருக்க? எல்லாமே கரெக்டாக தான் அப்பா பேசுகிறேன். ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் வீட்டில் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா? எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் லைஃப்லாம் அவ்வளோது மட்டும்தான். நான் மேரேஜ் பண்ணிவிட்டு வாழணும் ஒரே முடிவில் தான் இருக்கேன். சொல்கிறது சொல்லிட்டேன். புரிஞ்சதா அம்மா அப்பா? என்னங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான் நம்ம பையன்? டேய் என்ன பேசிகிட்டு இருக்க நீ? இங்கே பாரு, நம்ம லவ்லாம் இங்கே ஒத்துப்படாது. புரிஞ்சதா? நம்ம வீட்டில் நல்ல ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை நீயே கெடுத்த மாதிரி இருக்கும் ஜெகே. புரிஞ்சுக்கோ. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி வாழ்க்கையை கொண்டு வந்த மவனே அவ்வளோதான். நாங்கள் சொல்கிற ஒரு பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கிற. அவள் கூட தான் நீ லைஃப் லாங் வாழ்கிற. புரிஞ்சதா ஜேகே? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இது செம்ம கடுப்பாக இருக்குது. அம்மா நீ அது அப்பா சொல்கிறதாண்டா கரெக்டாக இருக்கும். அப்பா பேச்சே கேட்டு ஒழுங்காரு. அந்த பொண்ணையே மேரேஜ் பண்ணிக்கோ, நாங்கள் பார்க்குற பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்படியே சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு போயிடுறாங்க வேலை பார்க்க. ஜேகே செம்ம கடுப்பாக இருக்குது. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜேகே செம்ம கோவத்தில் அவன் ரூமுக்கு போயிட்டு அவ்வளோ டென்ஷனாக உட்காந்துருக்கான். ஜேகேட ஃப்ரெண்ட்ஸு ஜேகே ரூமுக்கு வந்துட்டு அவனை அப்படியே கன்ஃபர்ட் பண்ணி சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஜேகே நீ டென்ஷன் ஆகாத, நான் எவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தையாவது ஓகேன்னு சொல்கிறாங்களான்னு பாரேன். இன்னும் ஒரே முடிவில் தான் இருக்காங்க. என்னடா பண்ணுறது? எப்படியாவது இந்த கேன்சல் பண்ணுண்டா அந்த கல்யாணத்தை. இதுக்கே ரொம்ப கோவத்தில் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இந்த சைடு நீங்கள் உங்கள் ஃபேமிலி உங்களை ரொம்ப கட்டாயப்படுத்திகிட்டு இருக்காங்க. பாருமா நல்ல சம்மதம் வந்திருக்கு, ஓகேன்னு மட்டும் நீ சொல்லுமா. கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லல, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுமா. என்னால் முடியாது மம்மி. நான் இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், நான் படிக்கணும், நிறைய படித்து பெரிய ஆளாகணும்னு சொல்லி நிறைய கனவுல வச்சுக்கிட்டு இருக்கேன். இக்கனவுல நீங்கள் மண் அள்ளி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியலையா அம்மா அப்பா? பாடுறா கண்ணா, படிப்பு தான் ரொம்ப முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. வாழ்க்கைன்னு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குமா, அதை யோசிடா. அம்மா அப்பா நாங்கள் நல்லது தானே உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன் இப்படி அடம் பிடிச்சிட்ருக்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா அம்மா அப்பா? அவன் ஒரு ரவுடி ப்ளே பாய். அவனை போய் என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறீங்க? என்னால் முடியாது. நான் படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கேன். எனக்கு படிப்பு தான் முக்கியம். இந்த மேரேஜு, இந்த வாழ்க்கை, இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு படிப்பே போதும். நீங்களா சொல்லி புரிய வைங்க உங்கள் பிள்ளைக்கு. டேய் அம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களா, கேட்டுக்கோடா தங்கமே. அப்பா நீங்களும் அம்மா பேச்சை கேட்டு ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? அம்மா நல்லதாண்டா சொல்கிறாங்க, ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்பா நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க? என்னங்க உங்கள் பிள்ளை கேட்க மாட்டான்னு நினைக்கேன். நான் ஒரு முடி பண்ணிட்டேங்க. நான் தலைமுடிங்கலான்னு இருக்கேன் என் பிள்ளைய. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க? பின்ன என்னடி, ஒரு நல்லது தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் மேரேஜ் பண்ணிட்டு நீ சந்தோஷமாக இருக்கிறத நாங்கள் கண்ணை குளிச்சே பார்க்க வேண்டாமா? எங்களுக்கும் ஆசை இருக்கும்டி, ஏன்டி இப்படி பண்ணுற? பாடுறா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படிலாம் நீ பேச வைக்காதடா தங்கமே அம்மாவை. ஒத்துக்கோடா, அம்மாக்காவது ஒத்துக்கோடா. அப்பா சரிப்பா நான் ஒத்துக்கிறேன். இந்த மேரேஜுக்கு எனக்கு சம்மந்தம் தான், நான் பண்ணிக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி சொல்லிடுங்க விருப்பமே இல்லாமல். உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் ரொம்ப ஹாப்பி. இப்போ தான் என்னோட பிள்ளை, என் தங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் டேஸ் இப்படி தான் போகுது. ஜேகே வீட்டில் ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க. ஜேகே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா அப்பா விட்டாமல் ரொம்ப இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜேகேவும் வேறு வழி இல்லாமல் கடுப்பு மைண்டில் ஒத்துப்பான். அதே மாதிரி இந்த சைடு அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கணுமா, அவன் கூட போய் வாழ்க்கை வாழணுமா, ஐயோ நினச்சாலே எனக்கு பற்றிக்கிட்டு எரியுது, கோவம் வருது, பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இந்த சைடு நீங்கள் இருக்கீங்க. இப்படி தான் 2 பேர் டேஸ் இப்படி தான் போகுது. ஜேகேயோட டேஸும் அப்படி தான் போகுது, உங்களோட டேஸ் இப்படி தான் போகுது. மறுநாள் ஜேகேக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஏற்பாடு தான் நடந்துட்டுருக்கு. இல்லை ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. இந்த சைடு நம்ம ஜேகே ரூமில் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஐயோ ஏன் தான் அப்படி இருக்காங்களோ என் ஃபேமிலி இப்படின்ட்டு கடுப்பு மைண்டில் ரெடி ஆகிட்டு இருக்கான். மாதிரி இந்த சைடு நீங்கள் ரூமில் ரெடி ஆகாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை திட்டுன்னு திட்டுறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, ரெடி ஆகி தோணிடி அம்மா, புரிஞ்சுக்கோங்கம்மா. அவனை போய் நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா, எனக்கு அவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே கோவம் தான் வருது. மாப்பிள்ளையெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது, வாயை மட்டும் ரெடி ஆகுறேன், இல்லைன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமில்ல,
ஆமா என்னை கெட்டியே போட்டுருங்க ஒரு அடியா பண்ணி தொலைக்கிறேன், ரெடி ஆகி தொலைக்கிறேன் போதுமா? மட்டும் ரொம்ப கோவமாக இந்த மாதிரி பேசுகிறீங்க. ஸோ உங்கள் அம்மா அவங்க சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, ஐயர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க போயிடுறாங்க. நீங்கள் கடுப்பு வெளில அதே டென்ஷனில் பயங்கர கோவத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இந்த சைடு நம்ம ஜேகே ரெடியாகி முடிச்சுட்டு ஸோ ஐயர் வந்து கூப்பிட்றாங்க, மாப்பிள்ளையை கூப்பிட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஸோ ஜேகேவும் போயிட்டு உட்காந்துருக்கான் விருப்பமே இல்லாமல். ஐயர் வந்து பூஜை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேவும் விருப்பமே இல்லை, அவனுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ அம்மா அப்பா வேறு முன்னாடி நிற்கிறாங்க, வேறு வழி இல்லாமல். ஸோ ஐயர் சொல்கிற பூஜையே பண்ணிகிட்டு இருக்கான் கடுப்பு மேடில் உட்காந்து. கொஞ்ச நேரத்தில் ஐயர் பொண்ணை கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னா உங்களை தான் அழைச்சி கூட்டிகிட்டு வராங்க, உங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் என்ன பண்ணுறது, அம்மா அப்பா ரொம்ப இது பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒரு வழி இல்லாமல் தலையை குனிஞ்சிட்டு தான் நீங்கள் நடந்து வரீங்க. ஸோ ஜேகே லைட்டாக நம்ம வந்து பார்க்கானா செம்ம ஷாக் ஆகிடுது ஜேகேக்கு. பார்த்தானா உங்களை பார்த்தானா அவ்வளோ ஹாப்பியாகிறான். எனக்கு மனசுக்குள்ளே பட்டர்ஃப்ளையாக பறகுது. அவன் மனசுக்குள்ளே அப்படியே பேசுகிறான், என்ன இவ்வளோ நம்ம மேரேஜ் பண்ணி போகிறோம், இது கனவா நிஜமா எனக்கு ஒன்றும் புரியலையே. லைஃப்லாம் இவ கூட தான் நான் வாழணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவளை மேரேஜ் பண்ணிட்டு இவ கூடயே வாழ போகிறேன்னா என்னோட பொண்டாட்டியா? ஐயோ இது கனவா நிஜமான்னு தெரியலையே. மனசுக்குள்ளேயே அவனே ஜேகேவே பேசிக்கிறான். ஸோ நீங்கள் ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க, ஜேகேவை பார்க்கவே இல்லை, நீங்கள் குனிஞ்சிட்டு தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கா வச்ச கண்ணை எடுக்காமல். ஸோ நீங்கள் குனிஞ்சுக்கிட்டே மனசுக்குள்ளே பார்க்குறான் பாரு, கொண்டு மணியை நோண்டி கொடுக்க முன்னுங்கிற மாதிரி பார்க்குறான் பாரு. இவனை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. உங்கள் மனசுக்குள்ளே கழுவி உதறிடுறீங்க ஜேகேவை மனசுக்குள்ளேயே. ஜேகே அப்படியே யோசிக்கிறான், அம்மா அப்பா ரொம்ப கட்டாயப்படுத்தினேன், இவ்வளோதான் மேரேஜ் பண்ணுக்குதுன்னு சொல்லவே இல்லையே. வேற சொல்லியிருந்தா கூட முக்கியம் அடுத்த செகண்டே சொல்லியிருப்பேன். நல்ல வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணியிருப்பேன். ஏ காட், அதிர்ஷ்டம் என் கைக்கே வந்துடுச்சு, எனக்கே இவ கிடச்சிட்டா, எனக்கு இது போதும். ஜேகே அப்படியே அவன் மனசுக்குள்ளே இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பட்டர்ஃப்ளையாக பறக்குது. அவன் மனசுல இருந்து பட்டாம்பூச்சி பயங்கரமாக பறக்குது. அப்படியே அவன் மனசுக்குள்ளேயே பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ ஐயர் பூஜை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பூஜை சொல்லி முடிச்சுட்டு கெட்டி மேலே சொன்னோன்னே ஸோ நம்ம ஜேகே தாலி எடுத்து ஸோ உங்களை பார்த்துட்டே அப்படியே ஒரு கண் அடிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கழுத்தில் 3 முடிச்சு போடுறான். உங்களுக்கு விருப்பமே இல்லை, அப்படியே குனிஞ்சிட்டு விருப்பம் இருக்கிற மாதிரியே எல்லோரும் முன்னாடி காட்டிட்டு குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏதோ 3 முடிச்சு போட்டு முடிச்சிடுறோம். உங்களுக்கு ஜேகேவோட ஃபேமிலி, உங்களோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே செலிப்ரிட்டி மாதிரி பயங்கரமாக கொண்டாடி கேக்கு வெட்டி ஒருத்தர் ஊட்டி வேறு லெவலில் செம்மையாக கொண்டாடுறாங்க. செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவன் மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சிட்டிங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நம்ம ஜேகே ஹாப்பியாகவே இருக்க முடியல, ஹாப்பியாகவும் இருந்து வெளியே காட்டிக்க முடியாமல் வெளியே ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே காட்டிட்டு நடிச்சிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஹாப்பி என்டிங்டா. ஸோ ஒன் ஷாட் ஜேகே ஒன் ஷாட் எபிசோடு இதோட இந்த கதை முடியுது. புதிய எபிசோட் ஒன் ஷாட் கதையில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லவ் யூ சார், அங்கே பஷிபு, பாய்.